ஐயய்யய்ய, என்ன மச்சான் இப்படி பண்றிய? கையோட போலீஸ் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களே கேஸ் எழுதிருவாங்கல்ல. தப்பு மச்சான், பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏப்பா டிரைவர் தம்பி, மச்சான் தான் கேக்குறாங்கல்ல, என்ன பாத்துட்டு மசமசன்னு இருக்க? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு எமகிட்ட முடியறதுக்கு. சீக்கிரம் இடிச்சு தரமாட்டமாக்கு, எல்லாரும் பாத்துட்டு போட்டோம். எனக்கும் நிறைய வேலை கிடைக்கல தம்பி. வா ஆரம்பி. இங்க பாரு, அவ்வளவு சுலபமால நீ எங்க அத்தை சமாதியை இடிச்சிட முடியாது. இத்தனை வருஷமா இது எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம். இப்போ இத லீகலா உன்னோட இடம்னு நீ ப்ரூவ் பண்ணணும். இது இடிக்கிறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கணும். எங்க உன்கிட்ட எதுவும் பெர்மிஷன் லெட்டர் இருந்தா காட்டுறே. இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க, மேடத்துக்கு புரியலல, எடுத்து சொல்லுங்க. ஆமாமா, நீங்க பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் இல்லாம இடிச்சீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பர்மிஷன் லெட்டர் வாங்கணும் அப்படித்தானே? எல்லார்கிட்ட கேட்டு என்ன எழுதணுமோ எழுதி நான் இப்பவே வாங்கிடுறேன். இந்தா இருங்க, மா போன கூட. ஜேசிபி தம்பி, நீ உள்ளே உட்கார்ந்துறேனா? சரிங்க மேடம். ஹலோ, லாயர் சார். இன்னைக்கு இப்ப உடனே வாங்குறது கஷ்டமே மேடம். நாளைக்கு வாங்கிக்கலாமா? அட என்ன சார் நீங்க, சரி பண்ணுங்க. வீராக்கா, உங்க நேரம் நல்ல நேரம். உங்களுக்கு ஒரு நாள் டைம் கிடைச்சிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் யமகண்டம் ஆரம்பிச்சிரும். அதனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க. இன்னைக்கு மாதிரி லேட் பண்ணாதீக்கா. அக்கா, அப்புறம் இந்த ஒரு நாள் கேப்ல உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. தம்பி, டிரைவர் தம்பி, வண்டி இங்கே நிக்கட்டும். ஒரு நாள் வாடகை எம்புட்டுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன். சரிங்க மேடம். சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். சரி அம்மா, நம்ம கிளம்பலாம். பாய், டாடா மச்சான். மாமா தைரியமா இருங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. நமக்கு தான் ஒரு நாள் டைம் இருக்குல்ல மாமா, நம்ம ஏதாவது பண்ணலாம். இத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க போலாம்.